ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாளிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான சிறப்பு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான சிறப்பு செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிரைஸ்ட் ரிசரெக்ஷன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். Matthew 28:6 in NIV. He is not here, he has risen just as he said. மார்க் 16:6. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. Mark 16:6 in NIV. He has risen, he is not here. லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். Luke 24:6 in NIV. He is not here, he has risen. முதலில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதங்களை நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கி இருப்பதாக. பிரியமானவர்களே, கடவுளின் பெரிதான கிருபையினால் இவ்வருடத்தின் 3 மாதங்களை, அதாவது கால் ஆண்டை முடித்து 4வது மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி. கடந்த மாதத்திலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி சுகம் பெலன் ஜீவன் அருளிய கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாளிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான சிறப்பு செய்தியாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிரைஸ்ட் ரிசரெக்ஷன் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு வரலாற்று சம்பவம். ஒருவரும் அதை மறுக்க முடியாது. சிலுவையில் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் முன் அறிவித்தபடி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:3-4. அதன் பின்பு மகதலேனா மரியாள், யோவான் 20:11-16, கேபா மற்றும் பன்னிருவருக்கும் 1 கொரிந்தியர் 15:5, ஒரே வேளையில் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கும் 1 கொரிந்தியர் 15:6 தரிசனமானார். இவ்வுலகில் பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவரின் கல்லறை இன்றும் திறந்து காணப்படுகிறது என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நற்செய்தியின் மையப்பொருள் அல்லது முக்கிய அம்சமாகும் மற்றும் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடாகும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் அவருடைய மரணமும் அடக்கமும் பயனற்றதாகவும் முழுமையற்றதாகவும் முற்று பெறாததாகவும் மாற்றப்பட்டதாகும் அல்லது கருதப்படும். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அது கிறிஸ்தியலில், அதாவது கிறிஸ்டாலஜில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவதினால் கிறிஸ்தவ இறையியல், கிறிஸ்டியன் தியாலஜி முக்கிய மாற்றத்திற்கு உள்ளாகும். உயிர்த்தெழுதல் இயேசுவை கடவுளுடைய அல்லது தேவனுடைய குமாரனாக உறுதிப்படுத்துகிறது மற்றும் மரணம் பாதாளத்தின் மேல் மாற்ற முடியாத வெற்றியையும் விசுவாசிகளின் தற்போதைய இரட்சிப்பு எதிர்கால உடல் அளவிலான உயிர்த்தெழுதலை பாதுகாக்கிறது. அதனால் நம் நம்பிக்கையும் நித்திய ஜீவனையும் அளிக்கிறது அல்லது வழங்குகிறது. கடவுளின் மீட்பின் வரலாற்றில் உயிர்த்தெழுதல் ஒரு மகுட நிகழ்வாக காணப்படுகிறது. மேசியா கிறிஸ்துவின்
மேசியாகிய கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்க்கை மற்றும் மரணம் இவை அனைத்துமே மனித வரலாற்றில் நடைபெறுவதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்தில் முன் அறிவிக்கப்பட்டது ஒன்றாகும். அதை போலவே அவருடைய உயிர்த்தெழுதலும் முன் அறிவிக்கப்பட்டதாகும். உதாரணமாக சங்கீதம் 16:10, அப்போஸ்தலர் 2:27, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று படிக்கிறோம். ஏசாயா 53:10, நீடித்த நாளாய் இருப்பார். 11வது வசனத்தில் அவர் தமது ஆத்தும வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியானார். அப்போஸ்தலர் 2:24, இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று பேதுருவும் பெந்தேகோஸ்தே நாளின் தன்னுடைய பிரசங்கத்தில் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரையுள்ள வசனங்களில் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லையானால் சில எதிர்மறையான காரியங்களை பட்டியலிடுகிறார். வசனம் 14 பிரசங்கம் விருதா அல்லது வீண். வசனம் 14-17 விசுவாசம் விருதா அல்லது வீண். 15வது வசனத்தில் கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்ற சாட்சி பொய்யாக காணப்படும். 17வது வசனத்தில் பாவங்களிலிருந்து விடுதலை இல்லை. 18வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்த நம்பிக்கை இல்லை என்று எழுதுகிறார். ஆனால் 20வது வசனத்தில் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே மேற்சொல்லப்பட்ட எதிர்மறையான பட்டியல் அனைத்துமே நீக்கப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் சிலவற்றை குறித்து உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக பாவ மன்னிப்பு. ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது பாவ மன்னிப்பு அருளப்பட்டு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிறுத்தப்படும் மீட்பின் செயல்பாடாகும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பாவத்தின் மீதான வெற்றியையும் விசுவாசிகளுக்கு முழுமையான பாவ மன்னிப்பையும் நீதியையும் உறுதியளிக்கிறது. இவ்வுயிர்த்தெழுதல் நித்திய ஜீவனின் நம்பிக்கை தருவதுடன் கடந்த கால பாவங்களிலிருந்து முழு விடுதலையையும் அளிக்கிறது. ஏனென்றால் பாவத்துக்கும் மரணத்திற்கும் காரணமான சாத்தானின் அதிகாரம் முறியடிக்கப்பட்டது. இயேசு உயிருடன் இருப்பதால் அவர் நித்திய மன்னிப்பு அருளும் ஆசாரியராக இருந்து பாவம் செய்து மனம் திரும்பும் அனைவருக்கும் மன்னிப்பை அருளுகிறார். கிறிஸ்துவின் மரணம் நம் பாவத்திற்கான தண்டனையை அவர் செலுத்தியதால் பாவ குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்று பாவ மன்னிப்பை அடைந்து அவருக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவரது உயிர்த்தெழுதல் அந்த மன்னிப்பு சட்டப்படி செல்லுபடியாகும் என்பதை உறுதி செய்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் நாம் இனிமேல் பாவங்களில் நிலைத்திருக்கவில்லை. 1 கொரிந்தியர் 15:17, பாவ மன்னிப்பு பெற்று நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சுருங்க சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கடவுளின் இரட்சிப்பு திட்டத்தின் உச்சகட்டமாக பாவ மன்னிப்பிற்கு ஒரு அடித்தளத்தை கொடுக்கிறது. இரண்டாவது நன்மை நன்கு நிறுவப்பட்ட விசுவாசம், வெல் ஃபவுண்டட் ஃபெய்த். 1 கொரிந்தியர் 15:14-17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதா அல்லது வீணாயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் நம் விசுவாசம் விருதாவாகவில்லை, அது வீணாகவில்லை. திட்டவட்டமாக நம் விசுவாசம் நன்கு நிறுவப்பட்டது, அது வலுவான அடிப்படையை கொண்டது என்று கூறலாம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் நாம் நம்பக்கூடிய ஒருவர் உண்டு. நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஏமாற்ற மாட்டார், எப்போதும் நம்மோடு இருப்பார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் அது நம்மை விசுவாசத்திற்கு வழி நடத்துகிறது. நம் வாழ்க்கையில் சில வேளைகளில் ஏற்படுகிற சந்தேகங்கள், பயம், ஏமாற்றங்கள் நம்முடைய விசுவாசத்திற்கு தடையாக காணப்படுகிறது. உதாரணமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு தரிசனமான போது தோமா அவர்களுடன் இருக்கவில்லை. பிறகு தோமாவிடம் அவர்கள் ஆண்டவர் தங்களுக்கு தரிசனமானார் என்று சொன்னபோது அவர் அதை நம்பவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தன் கண்களால் கண்டால் ஒழிய அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மீண்டுமாக கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமான போது தோமாவும் அவர்களோடு இருந்தார். அப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தன் கண்களால் கண்டார். அப்பொழுது அவர் மிக சிறப்பான
உயர்ந்த விசுவாச அறிக்கை வெளிப்படுத்தினார். என் ஆண்டவரே, என் தேவனே. யோவான் 20:24 முதல் உள்ள 28 வசனங்கள் வரை இதை நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் விசுவாசத்தை நன்கு நிறுவச் செய்கிறது அல்லது வலுவடைய செய்கிறது. மூன்றாவது நன்மையாக அவருக்கு சாட்சிகளாக விளங்குதல், டு பி விட்னஸஸ் ஃபார் ஹிம். அப்போஸ்தலர் 2:32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இவ்வசங்களில் அப்போஸ்தலன் பேதுரு எவ்வாறு தாங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார். அப்போஸ்தலன் பவுலும் 1 கொரிந்தியர் 15:15 மரித்தோர் உயிர்த்தெழுதாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை நாங்கள் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகளால் காணப்படுவோம். மாறாக 1 கொரிந்தியர் 15:20 திட்டவட்டமாக கிறிஸ்துவோ மரித்தொழுந்து நித்திரடைந்தவர்களின் முதற் பலனானார். எனவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தாம் சொல்லும் சாட்சி உண்மையானது என்று வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 4:33 அப்போஸ்தலர்களும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகவும் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மேலும் அப்போஸ்தலர் 13:33 வசனத்திலும் அப்போஸ்தலன் பவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவின் பரம தரிசனத்தை தமஸ்குவின் பாதையில் கண்டதால் இயேசுவை தேவன் எழுப்பினார் என்ற செய்தியை சுவிசேஷமாக சாட்சியாக அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். எனவே 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தி அநேக இடங்களில் அறிவித்து கேட்ட மக்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் அநேக இடங்களில் திருச்சபைகளை நிறுவினார் என்று அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையை பெந்தேகோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்ட அனைத்து அப்போஸ்தலர்களும் பவுலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் அவருடைய உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை சாட்சியாக அறிவித்தனர். அப்போஸ்தலர் 1:8. நான்காவது நன்மையாக விசுவாசிகளுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, ஹோப் ஆஃப் ரிசரக்ஷன் ஃபார் பிலீவர்ஸ். 1 கொரிந்தியர் 15 20 முதல் 23 உள்ள வசனங்களில் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இவ்வசனங்களின் மூலம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் விசுவாசிகளுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அளிக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தையின் கிரேக்க பதம் அல்லது சொல் எல்பிஸ். அது ஒரு எதிர்பார்ப்பு என்று அர்த்தமாகும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நம் நம்பிக்கையும் விருதா. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டியிருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தையும் பாவத்தையும் வென்ற ஜீவாதிபதியாக இயேசுவை வெளிப்படுத்தி விசுவாசிகளுக்கு அழியாத வாடாத நித்திய ஜீவன் என்ற ஜீவனுள்ள நம்பிக்கையை அருளுகிறது. 1 பேதுரு 1:4. பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் மற்றும் நம் வாழ்வின் கஷ்டமான நேரங்களை சந்திக்க வல்லமையை இந்த நம்பிக்கை அளிக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 15:54. செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அளிக்க, தேவ பக்த யாவரும் களிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். எனவே மரணம் வாழ்வின் இறுதி அல்ல, அது ஒரு உறக்கம், அதாவது நித்திரை மட்டுமே. இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத தெசலோனிக்க திருச்சபையினரை அப்போஸ்தலன் பவுல் மிகவும் கடிந்து கொள்கிறார். நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று கூறுகிறார். மற்றும் கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, எனவே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று உற்சாகப்படுத்துகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:13-14. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை தேற்றுங்கள் என்றும் கூறுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:18.
பிரியமானவர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை அறிந்து கொண்டோம். இந்த நன்மைகளான பாவ மன்னிப்பு, விசுவாசம், நம்பிக்கை இவற்றை நாம் அனுபவித்திருக்கிறோமா என்ற நிச்சயம் உண்டா? எத்தனையோ உயிர்த்தெழுதலின் பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவ்வுயிர்த்தெழுந்த சீடர்கள் மற்றும் அப்போஸ்தலன் பவுல் போல அநேகருக்கு சாட்சியாக அறிவித்திருக்கிறோமா? இல்லை என்றால் இந்நாளிலும் ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகிற நாம் இந்நன்மைகளை நம் வாழ்விலும் அனுபவிக்க ஆண்டவரின் கிருபையை தேடி அவரிடம் வேண்டுவோம். அந்நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள நிச்சயம் அவர் அருள் செய்வார். அந்நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் மத்தேயு 28:19-20 சொல்லப்பட்டிருக்கும் கிறிஸ்துவின் மகா பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன் ஆஃப் கிரைஸ்ட், இவைகளுக்கு கீழ்ப்படிந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உலகமெங்கும் சென்று அந்நற்செய்தியை பரப்பி எல்லா தேசத்தாரையும் அவருடைய சீடராக மாற்றும் பணியில் பரிசுத்தாவின் துணையோடு தீவிரமாக செயல்பட கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த தகப்பனே, உயிர்த்தெழுந்த திருநாளின் சிறப்பு செய்திக்காக உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எங்களுக்கு அருளுகிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்நன்மைகளை எங்கள் வாழ்வில் பெற்று அனுபவித்து வரும் நாட்களில் கிறிஸ்துவின் மகா பிரதான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு சாட்சி பகரும் வாழ்க்கை வாழ பரிசுத்தாவின் பலனை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.